கோலாலம்பூர் பரபரப்பான வாழ்க்கை. பகல் இரவுக்காக காத்திருக்கு, இரவு பகலுக்காக காத்திருக்கு. நம்ம எல்லோருமே வாழ்க்கையில் எதையோ தேடிக்கிட்டு இருக்கோம், எதுக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கோம். இன்பத்தை மட்டுமே விரும்புகிறோம், துன்பத்தை ஏன் இறைவன் படிச்சான்னு கேட்குறோம். எல்லாமே விதிப்படி தான் நடக்கும்னு சிலர் நம்புகிறாங்க. இன்னும் சிலரோ விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மை? படைப்பில் பெண் விசேஷம், பெண்ணில் கண்ணீர் விசேஷம். எங்கோ படித்த ஞாபகம். என் பேர் ரேகா. இது கதையின் ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. கடலாம் சாத்தியாச்சுமா? என்ன நான் அர்ஜுனா கால் பண்ணோம், ஹேண்ட்ஃபோனில் பேட்டரி இல்லை. இங்கே ஃபோன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு கால் பண்ணிக்கோண்ணே. இங்கே லைனே இல்லையா? ஃபோனுக்கு எங்கே வந்துச்சு? உங்கள் ஹேண்ட்ஃபோன் இருந்துச்சுன்னா நான் ஒரு கால் பண்ணிக்கோண்ணே, எமர்ஜென்சிண்ணே, ப்ளீஸ்ண்ணே. இதெல்லாம் விவரமாக தான் இருக்கீங்க. லோக்கலா அவுட் காலா? லோக்கல் தானே. ஒரு கால் தானே? ஒரு கால் தான். தேங்க்ஸ்ண்ணே. ஹலோ,
ரேக்கா தான் பேசுறேன். வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். தூங்கிடாதீங்க. இந்த நேரத்துலயா? ஏமா நாளை காலையில வரலாம்ல? வந்துகிட்டு இருக்கம்மா. விஜய் கூட தானே வர? ஏன் நான் தனியா வரக்கூடாதா? தனியாவா? ஏமா எதுவும் பிரச்சனையா? ஐயோம்மா, நான் அதெல்லாம் வந்து சொல்றேன் சரியா? என் போன்ல பேட்டரி இல்லம்மா, அதான் நான் இங்க ஒரு கடையில இருந்து ஃபோன் பண்றேன். ஓகே? என்னது கடையில இருந்தா? எந்த கடையில இருந்து? நே, இது என்னோட இது? கோலாப்பிலா. கோலப்பிலாமா? சரிம்மா, பாத்து வா. அண்ணே, ஆ தேங்க்ஸ்ண்ணே. ஓகே. அண்ணே, இந்த ரோடு பாகாவுக்கு தான் போகுது. இந்த ரோடா? இப்படியே போங்க நேரா. மொதல் ரைட்ல டர்ன் பண்ணீங்கன்னா ரெண்டாவது லெஃப்ட்ல மேல ஒரு சைன் போர்ட் இருக்கும். அதை பார்த்து அப்படியே போயிருங்க. ஓகே, நேரா டர்ன் ரைட், ரெண்டாவது லெஃப்ட். ஓகே. ஆமா. சரி, தேங்க்ஸ். ஓகே. என்ன பயந்துட்டியா? காடிக்கு என்னாச்சு? தெரியல, திடீர்னு நின்றுச்சு. டெம்பரேச்சர்லாம் ஓகேயா? ஆ ஆ தண்ணி ஊத்துற பழக்கம்லாம் இருக்கா? ஆ ஆ எல்லாம் சரியா தான் இருக்கு. இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கும் யாரும் இல்லை. என் கூட வரையா? அடுத்த பக்கானில் போய் விட்டுறேன். அங்கே யாராச்சும் மெக்கானிக் இருந்தால் வந்து பார்த்துக்கோ. ஆக்சுவலி நான் வீட்டுக்கு கால் பண்ணிட்டேன், வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? இப்போ இருக்கட்டா போட்டா? நான் பார்த்துக்கிறேன். அப்போ சரி. பொண்ணு, எதுக்கும் நீ காடிக்குள்ளேயே வெயிட் பண்ணு. ஏரியா ஒரு மாதிரி.
Hey! 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 Stop! Stop! Hey! Stop! 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 Hey! Stop! 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 Idiot! Stop it! Go to hell! Shit! Phew. காரை நிறுத்தி என்னன்னு கேட்கலாமா? ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? தனியா இருட்டுல ஒரு பொண்ணு நிக்கிறத பார்க்க உங்களுக்கு பாவமா இல்ல? அதான் நீயே சொல்லிட்டியா தனியா இருட்டில் ஒரு பொண்ணு நிக்குதுன்னு. கேட்கறதுக்கே பயமா இருக்கு, அது வேற நிறுத்தி வேற கேட்கணுமா? நல்ல வேலை உங்களுக்கு மீச இல்ல. மீசை இருந்தாலும் நான் காரை நிறுத்த போறது இல்ல. பயம் இல்லைன்னா காரை எதுக்கு நிறுத்தல? எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை. நீ பத்திரிக்கையெல்லாம் படிக்கிறது இல்லையா? எவ்வளோ சம்பவம், காலம் கெட்டு கிடக்கு துளசி. நாம 2 பேர் இருக்கோம், அந்த பொண்ணு ஒத்தையா இருக்காங்க. வாங்க இறங்கி என்னன்னு போய் கேட்கலாம். ஒத்தையாத்தான் இருக்காங்க. நம்ம போய் நிறுத்தி பேசுற நேரம் பார்த்து நிறைய பேர் வந்தாங்களா, என்ன செய்வா? உங்களுக்கு தான் கராத்தே தெரியுமே. அது அப்படியே நம்பிட்டியா? அப்ப கருப்பு பெல்ட்னு சொன்னீங்க. அது என்னமோ உண்மைதான். நான் எப்போதுமே என் பேண்ட்டுக்கு கருப்பு எடுத்து தான் பாய்ப்பேன். உங்களை போய் நம்பணும் பாருங்க. பெண்ணை கண்டா பேயே இறங்கும்னு சொல்லுவாங்க. நீங்க இறங்கி கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வண்டியில ஒன்று இருக்கு, இதுல இன்னொன்னு வேற ஏற்றோம். வேற வேலை இல்லை. என்னது? இல்ல பகா இன்னும் எவ்வளவு தூரம்னு பாரு. அதானே அந்த பயம். ஒன்று, 72, 73, 74, 75. எழுபத்தி 6, 77, 78, 79. 80, 79, 78, 76.
கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க. ஹலோ மேம், எனி ப்ராப்ளம்? இங்கே நிற்கிறீங்க? என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு நின்றுச்சு. ஓகே, பானட் தரங்க, நான் பார்க்குறேன். ஓகே. இது ரொம்ப நல்ல காடியாச்சு. இந்த மாதிரி கெட்டு போகிறது ரொம்ப பெட்ரோல் இருக்கா? இருக்கு. எதுக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். சரி.
இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. சரி பரவாயில்ல. பேட்டரி தான் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஜம்ப் ஸ்டார்ட் கேபிள் இருக்கா? இல்லை, தனியாக வர பெண்கள்கிட்ட இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் இருக்கணும்ல? என்கிட்ட இல்லை, ஏன்னா தனியாக வர பையன்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை பாருங்க, அதனால தான். கோச்சிக்காதீங்க, சும்மா ஒரு ஜோக் சொன்னேன். வீட்டில் சொல்லிட்டீங்களா? ஃபோனில் பேட்டரி இல்லை. ஓ, அதனால தான் இவ்வளோ டென்ஷனா? சரி, எங்கே போயிட்டு இருக்கீங்க? பாவுக்கு போயிட்டுருக்கேன். பஹாவ். எனக்கு தெரிஞ்சு ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்று என் கூட ஃபாலோ பண்ணி காடியில் வந்தீங்கன்னா மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வந்து ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ரெண்டாவது, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணி மெக்கானிக் யாராவது டோ ட்ராக் வந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப்பை நீங்கள் கேட்கலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த ரெண்டாவது சாய்ஸ் தான் பெட்டர்னு. எனிவே, இங்கே வெயிட் பண்ணும்போது பார்த்து பத்திரமா வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த இடம் வந்து சரியில்லை. எதுக்கும் நீ காடிக்குள்ளேயே வெயிட் பண்ணு, ஏரியா ஒரு மாதிரி. வேணா உள்ளே வெயிட் பண்ணுங்களேன், லாக் பண்ணிவிட்டு. அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். டேக் கேர், பாய். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? நான் ஒரு கால் பண்ணிக்கிறேன். ஓ ஷுவர், நோ ப்ராப்ளம். சாரி, என் ஃபோன்லேயும் பேட்ரி இல்லை, அதான் விட்டுரு வந்துட்டேன். சரி, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பாய். எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute, நானும் வரேன். காடி நல்லா லாக் பண்ணிட்டீங்களா? ஆ, பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகே. காடின்னு இருந்தால் இதெல்லாம் சகஜம், கவலைப்படாதீங்க. உங்கள் காடிக்கு ஒன்றும் ஆகாது. நான் ஏன் உங்களுக்கு லீஃப்ட் கொடுத்தேன்னு தெரியுமா? இல்லை, இதே மாதிரி என் காடி என்னைக்காவது பிரேக் டவுன் ஆகலாம்ல, அந்த நேரம் பார்த்து எனக்கு யாராவது உதவி பண்ணுவாங்கள்ல. இப்போ தான் ஃப்ரெண்ட் ஆகிட்டோமே, பேரை சொல்லலாம்ல. ரேகா. ஸ்வீட் நேம். நான் அரவிந்த். தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க? யூ ஆர் கிரேட். பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும். சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? கேஎல். சிரம்பானுக்கு போயிட்டு பாவுக்கு போகிறேன். இந்த ரோட்டில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த ரோடு ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. நிறையா சம்பவம், ஆக்சிடென்ட், இன்சிடென்ட். லாஸ்ட் வீக் கூட பாருங்கள், தனியாக காரில் போன ஒரு பொண்ணை இடித்து நிப்பாட்டி அப்படியே இழுத்து காட்டுக்கு போயிட்டு ரேப் பண்ணிவிட்டு அப்புறம். ப்ளீஸ் சொல்லாதீங்க. சாரி, நான் நடந்த சம்பவத்தை சொன்னேன். அது உங்களை அப்செட் பண்ணியிருந்தா ஐம் வெரி சாரி. பட் யூ ஆர் வெரி லக்கி. நல்ல நேரத்துக்கு நான் வந்தேன். வேலை செய்கிறீங்களா? இமேஜ் கன்சல்டன்ட், பங்சால் ஆஃபீஸ். வெரி குட். என்ன வேணும்? Let me help you. சாரி, லைட்டர் ப்ளீஸ். லைட்டர் அங்கே இருக்குல்ல? தேங்க்ஸ்.
சிகரெட்? ஆஹா, நோ தேங்க்ஸ். நம்ம பொண்ணுங்க சிகரெட் பிடிக்கிறதே ஒரு தனி அழகு இல்லை? ஒரு கையில் சிகரெட், ஒரு கையில் லிக்கர்னு நம்ம பொண்ணுங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஆமாம், இப்போல்லாம் அடிக்கடி மழை பெய்யுதுல்ல? ஆனால் பாருங்க, இன்னைக்கு நாட் ஸோ பேட். ஆமாம், உங்களை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லலையே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, எதை கண்டுபிடிக்கணும்னு தெரியல. அதனால தான் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஆகிட்டேன். இதுவும் கண்டுபிடிக்கிறது தானே. ரியலி? யா, இப்போ கூட ஒரு இன்வெஸ்டிகேஷன் விஷயமா தான் போயிட்டுருக்கு. ஆ ஆ. எங்க போறீங்க? ஓ யா, மறந்துட்டேன். பக்கத்தில் தான் என் பாட்டி வீடு. அவங்கள பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம். பாட்டியா? எந்த பாட்டி? என் பாட்டி தான், பட்டம்மா பாட்டி. நோ அரவிந்த், எனக்கு இங்க எந்த ஒரு வீடு இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க போய் சொல்றீங்க. ஸ்டாப் த கார். நான் பாத்துக்கிறேன். என்னை இறக்கி விடுங்க. ஐயோ, எதுக்கு டென்ஷனாக வர்றீங்க? பார்த்தோன்னே உடனே கிளம்பிடலாம். ஷுட் பி ஓகே. ஸ்டாப் த கார் அரவிந்த். நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். ஸ்டாப் த கார் அரவிந்த். ஸ்டாப் த கார். இந்த பொம்பளைங்களே இப்படி தான், ஷெல்ஃபிஷ். மற்றவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் என் கூட, அப்புறம் நானே பத்திரமா கொண்டு போயிட்டு வரேன். I'll kill you. I will kill you, idiot. Stop the car. I'll tell police. Stop the car. Hey, stop it! என்ன? I said stop the car. சத்தம் போடாத. சத்தம் போடாத. சத்தம் போடுற பொண்ணுங்களை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. கொலை பண்ணி போட்டுருவேன். ஒழுங்கா நான் சொல்றபடி கேளு. இங்க இறக்கிட்டா போயிருவியா? நான் சொல்றபடி கேளு. உன்னை நம்பி வந்த பாரு. யார் நம்ப சொன்னா? நான் சொன்னேனா? அது உன் கெட்ட நேரம். சத்தம் போட்டு இங்கே கொண்டுருவோம் நீ. Oh my God. அத்தை, விஜய், என்ன இந்த நேரத்துல? ரேகா வீட்டுக்கு வரேன்னு கால் பண்ணியிருந்தா, இன்னும் காணோம். என்ன வாவுக்கா? ஆமாய்யா, இங்கதான் வரேன்னு சொன்னா. ஏயா, உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா? இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல அத்தை. இல்லையா, அவ குரல் கூட ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. இல்ல அப்படி இருக்காது, வந்துருவா. பயமா இருக்கியா? சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு.
எனக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அவ போன்ல பேட்டரி வேற இல்லையா, அவளை கான்டாக்ட் பண்ணவும் முடியல. ராத்திரி நேரம்ல மெதுவாக ட்ரைவ் பண்ணிட்டு வருவா. நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் படுத்து தூங்க, நான் பார்த்துக்கிறேன். எங்கேயா தூங்குறது? காலம் கெட்டு கிடக்குது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சொன்னா எங்க புரியுது? நான் சொல்கிறேன். சரிப்பா, பார்த்து. ஓகே, நான் கால் பண்ணுறேன். This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please try again later. குட் மார்னிங். இவ்வளோ சீக்கிரமா கிளம்புறீங்க? நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பார்த்தேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் வேலையாக போய் ப்ரிப்பேர் பண்ணணும். ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தீங்க? 1:30 இருக்கும். டெய்லி லேட்டாக வரீங்க, சீக்கிரமாக போகிறீங்க. நான் ஒருத்தி வீட்டில் இருக்குன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இல்லைன்னா வீட்டுக்கு வந்திருப்பேனா? என்னது? சும்மாடா. சும்மாவா? ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று பிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், 5 வருஷம் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுத்துக்கிடா செல்லம். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கன்ஃபார்ம் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹனிமூன் ஹவாயில் தான். கொஞ்சம் இல்லை மட்டும் குறைச்சல இல்லை. இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? தெரியும், ஞாபகம் இருக்காதுன்னு தெரியும். இது என்ன புதுசா? பர்த்டே மறந்துட்டீங்க. சரி, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஊர்லயே இல்லை. இன்னையோட நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. ஓ மாய், ஆமால, ஹாப்பி அனிவர்சரிடா செல்லம். சரி போதும் விஜய், நான் உண்மையிலேயே மறந்துட்டேன். தெரியும் மறந்துருப்பீங்கன்னு தெரியும். எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு தெரியுமே. வேணும்னா நான். சரி விஜய், நான் டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்காவது ஷார்ப் 7 o'clock வீட்டுக்கு வந்துருங்க. ஓகே? ஓகே, டீல். ஷார்ப் 7 o'clock, சரியா? சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கிட்டு வரேன். நீங்கள் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலே போதும். விஜய், ஷார்ப் 7 o'clock, ஓகே? இன்றைக்கும் லேட்டாக வந்தீங்க, அப்புறம் என்ன பார்க்க மாட்டீங்க, எல்லாருக்கிட்ட இருந்து நோட்டீஸ் தான் பார்ப்பீங்க. கோவப்படாதடா, 7 o'clock ஷாப்பாக வந்துடுறேன், சரியா? ஓகே. கோவத்தில் கூட நீ அழகாக தான் இருக்க, ஆனால் சிரிச்சா இன்னும் கொஞ்சம் அழகாக இருப்ப. போதும் போதும், கிளம்புங்க. போயிட்டு வரேன். பாய். பாய்.
ரேகா 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 விஜய், ஹலோ சாரா. என்ன இந்த நேரத்தில் எனி ப்ராப்ளம்? நோ சாரா, ஐ நீட் அ ஃபேவர். ஃபேவரா? சொல்லு விஜய். உனக்கு தான் ரேகா பற்றி நல்லா தெரியுமா? எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனவன் இன்னும் வீடு போய் சேரல. இங்கே காடி மட்டும் தனியாக கோலப்பிலா போகிற வழியில் பார்க் பண்ணியிருக்கு. ஆனால் ஆளை காணோம். கோலப்பிலாவா?
எக்ஸாக்ட்லி எந்த இடம்னு தெரியுமா விஜய்? ரஃப்லி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் சார் ஹைவேலேருந்து. 30 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹைவேயா? விஜய், நீ காடியை நல்லா செக் பண்ணியா? எனிதிங் சஸ்பிஷியஸ்? அப்படி எதுவும் தெரியல சாரா, பட் காடியெல்லாம் லாக் பண்ணி தான் இருக்கு. அப்படியா? விஜய், நீ ஒன்று பண்ணு. லைன் கிடைக்கிற வரைக்கும் நீ ரேகாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இரு. ரேகாவோட ஃபோன் நம்பரும் காடி நம்பரும் எனக்கு இப்போவே எஸ்எம்எஸ் பண்ணி வை. நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ரேகா அங்கேருந்து ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. ஒரு வேளை காடி கிட்ட போச்சுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கால் பண்ணி அவங்க கூட போயிருக்கலாம். நீ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு பாரு. சரி சாரா, நான் கால் பண்ணி பார்க்குறேன். பட் சாரா, ஐம் a bit worried. நோ வரிஸ், நான் என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன். ஓகே ஓகே, பாய். ஹலோ மலர், சாரி டு டிஸ்டர்ப் யூ. நான் ரேகாவோட ஹஸ்பண்ட் விஜய் பேசுகிறேன். ரேகா கால் பண்ணாளா? ஓகே ஓகே. இல்லை ஒன்றும் இல்லை. Hello. Hi. Inspector Sarah here. Can you connect me to the control room? Hi, Arun. டியூட்டியில் இருக்கியா? நல்ல வேலை ஒன்றை பிடிச்சேன். சரி, அர்ஜென்ட்டாக ஒரு பெட்ரோல் காடியை பாவுக்கு அனுப்பணும். என்னது? கோலப்பிலா போகிற வழியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளார. சாரி? ஆமாம், இப்போயும் அனுப்பணும். காடி நம்பர் நோட் பண்ணிக்க. WSC 7515, டொயோட்டா இனோவா. ரேகா விஜய்னு ஒரு பொண்ணை காணோம். ஆமாம், என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான். காடி நான் சொன்ன லொக்கேஷனில் தான் இருக்குது, ஆனால் ஆளை தான் காணோம். கேஸ் ஒன்று ஃபைல் பண்ண வேணாம், நீங்கள் சிச்சுவேஷனை பார்த்து கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹலோ, எங்கே இருக்க? நான் உன்னை பார்க்கணும். ஓகே, ஒன்று செய். இன்னும் 10 நிமிஷத்தில் நம்ம யூஸ்வலாக சந்திக்கிற இடத்துக்கு வந்துடு. நான் உன்னை அங்கே பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரைட்.
கொடுமை கொடுமைன்னு காசுக்கு போனோம். இங்க 2 கொடுமை ஜிங் ஜிங்னு ஆடுச்சான். ஓடுறியா ஓடு, நீ எங்க ஓடுனாலும் உன்னை நான் விட மாட்டேன். ரேகா ரேகா போகாதே ஓடாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன். ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா? ஹோய் ரேகா ரேகா, இப்போ ஒளிஞ்சு மறைஞ்சு விளையாட நமக்கு 6 வயசா? நீ என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது. இந்த இடம் நீ எங்கே போனாலும் கடைசியில் நீ என்னை தான் சந்திக்கணும். வெளியே வந்துருமா? எங்கே ஓடி ஓடிய போகிறேன்? உன்னை எவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓடி ஓடி விளையாண்டதெல்லாம் போதும், சீக்கிரம் வெளியே வாமா. ரேகா ரேகா ரேகா. இந்த காட்டில் நிறையா பாம்பு இருக்கு. பாம்புகிட்ட மாட்டிக்கிட்ட உயிரே போயிடும். என்கிட்ட வந்தேன்னா ரேகா என்னையா தேடுறீங்க? ரேகா, என்ன எவ்வளவு தூரம் ஓட போறீங்க? ரேகா நில்லு. ரேகா, ஒலிம்பிக்ல ஓடி இருந்தாலும் மெடல் கொடுப்பாங்க. இங்க ஓடுனா ஒண்ணுமே கிடைக்காது. எங்க ஓடுனாலும் கடைசியில நான் தான். ரேகா ரேகா அழகா சொன்னா எதுவுமே கேட்க மாட்டீங்க. இப்படிதான்.
அம்மா சிரமலாவை கூட்டாளி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வராதானே சொன்னா, அதுக்கு ஏன் போயிட்டு ரொம்ப அழுத்திக்கிறீங்க? அவனா சின்ன பிள்ளையா? நீங்க போய் படுங்கம்மா. ஏங்க கொஞ்சமாவது பொறுப்புள்ள அண்ணன் மாதிரி பேசுறீங்களா? தங்கச்சி இன்னும் வீட்டுக்கு வரல, முதல்ல என்ன செய்யறதுன்னு யோசிங்க. நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன், இப்ப எந்திரிச்சு எங்க போறீங்க? யோசிக்க. அதுக்கு எதுக்கு ரூமுக்கு? எனக்கு படுத்துக்கிட்டே யோசிச்சாதான் நல்லா யோசிக்க முடியும். பேச்சு பேச்சு தான், போய் தண்ணி கழிக்கிட்டு வா. பேர் ரேகா. பஹாவுக்கு காடியில் போயிருக்காங்க. இப்போ காடி மட்டும்தான் இருக்கு, ஆளை காணோம். எந்த இடத்துல? கோலப்பீலா போகிற வழியில், ஹைவேலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். எத்தனை நாள் ஆச்சு? எவ்வளோ நாள் இல்லை, இப்போ தான் ஒரு 2-3 மணி நேரம் ஆயிருக்கு. சரி சார், இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ அந்த இடத்துல யார் ஆக்டிவாக இருக்கா? பஹாவ் பஹாவ் எனக்கு தெரிஞ்சு போத்தல் கடை முருகன் சார். போத்தல் கடை முருகனா? ஆள் எப்படி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் சரக்கு வாங்கி விற்கிறவன் சார். அந்த ஏரியாவுக்கு மெயின் ட்ரக் டீலர்னா அவன் தான். பட் பொண்ணுங்க விஷயத்தில் அவன் தலையிட மாட்டான் சார். ஐ ஷுவர்? வெரி ஷுவர். சரி, அவனை பார்க்கணுன்னா எப்படி? பார்க்கலாம் சார். நான் வேணா அரேஞ்ச் பண்ணிட்டா? நோ நோ நோ, இதில் நீ இன்வால்வ் ஆகாத. அவன் அட்ரஸ் மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி வை, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். அந்த ராஜு கொலை கேஸ் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். ஏன்னா அவன் பெயிலில் வந்திருக்கான்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ கொஞ்ச நாள் நான் பார்த்துக்கிறேன் சார். அண்ணா இருக்காரா? இருக்காரு. என்ன விஷயம்? பழனி வந்திருக்கேன்னு போய் சொல்லு. என்ன விஷயம்? பழனி வந்திருக்கேன்னு சொல்லுன்னு சொல்றான்ல. ஹலோ அண்ணா, பழனி வந்திருக்காரு. ஓகே சரிண்ணா. வாபல்டி வந்து உட்காரு. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டா போச்சு, வந்து உட்காரு. ஒரு பேக் சாப்பிடு. எனக்கு வேணாண்ணே. வேணாமா? நம்ம ஒன்றா தண்ணி அடிச்சு ஒரு நாள் ஆச்சு. சும்மா சாப்பிடு பழனி. நான் தான் சொன்னல பேசணும்னு. என்ன சவுண்டு ஏறுது? நம்ம எத்தனை வருஷமா தொழில் பண்றோம். நான் உங்களை எவ்வளோ நம்பியிருப்பேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. நம்ம பண்றது சரக்கு வியாபாரமா இருந்தாலும் அதுல ஒரு நேர்மை இருக்கு. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? காசை வாங்கிட்டு ஏன்னா சரக்கு அனுப்பல? சரக்கு அனுப்பலன்னு உனக்கு யார் சொன்னது? சரக்கு கைக்கு போய் சேரலன்னு எக்கச்சக்க கம்ப்ளைண்ட். அப்ப நீ என்ன சந்தேகப்படுற? சரக்கு போய் சேரலன்னா பழனி, அட்டை திரும்ப அட்டை நம்ம உடம்புல அப்படி பசுக்குன்னு ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கே தெரியாம ரத்தத்தை உறிஞ்சிரும்.
சும்மா விட்டோம் நமக்கு தாபத்து. அதனால பிடிச்சி நசுக்கி சாவடிச்சிடணும். என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? நமக்கும் ஆள் இருக்கு தெரியும்ல. கத்து கொடுத்த எனக்கே சொல்லி தர பார்க்குறியா? வேலு, அவனை இழுத்துட்டு வாங்கடா. என்னண்ணே பூச்சாண்டி கேட்டுறீங்களா? டேய், ஒண்ணுமே இல்லாத உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டதே பெருசு. உன் நேரம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்க. அண்ணே, நான் என்னென்ன கேட்டுட்டேன்? ஏன் சறுக்க போய் சேரலான்னு கேட்டேன். அடிக்கடி இப்பெல்லாம் போலீஸ்க்கு வேற நியூஸ் போய் சேருது. அதுவும் எப்படின்னு தெரில. அத நீ இந்த அட்டை கிட்ட தான் கேட்கணும். மன்னிச்சிரு பழனி, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் சொல்லி கொடுத்தது நல்லா கற்றுக்கிட்டேன். புதுசாக வர்றவனுங்களை எவனையும் நம்பாதேன்னு சொன்னேன். அதை மட்டும் ஏன்டா கேட்கல? உனக்கே உழ வைக்க பார்க்குற அந்த துரோகி, இவனுக்காக நீ ஏன் கூட சண்டைக்கு வரியா? உனே யாருன்னு பாரு. என்ன பழனி, பேரிஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? இந்த இடத்துல நான் இவ்வளோ நாளாக உட்காந்துருக்கேன்னா இவனை மாதிரி நான் இத்தனை பேரை பார்த்துருப்பேன். நீ என்னடானா என்கிட்டே கதை அழுதுகிட்டு இருக்க. இந்த கூடவே இருந்து கூலி பறிக்கலாம் தெரியுமா? நாப்பாளுங்க வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. சரக்கு ஒன்று போய் சேரலையா? என்னடா பண்ணுறீங்க? இதெல்லாம் பிடிக்காது தெரியாது உனக்கு? ஆமாம், யார் போனா? அரவிந்த்ண்ணா. பொறுப்பு இல்லாத பசங்க. உடனே அரவிந்த்க்கு ஃபோன் அடிச்சு என்னன்னு கேளு. சரிண்ணா. எங்கே விட்ட? இந்த விளையாட்டு நீ தான் ஆரம்பிச்ச, நீயே முடிச்சிரு. கீரல் பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு.
ஹலோ. அரவிந்த் எங்கே இருக்க? நான் வந்துக்கிட்டு இருக்கேன். வந்துக்கிட்டு இருக்கியா? என்னடா உள்ளறா? பாட்டி வெயிட்டிங்கில் இருக்கு. என்ன பண்ணுற? ஆன் த வே. டைமோட போகணுன்னு தெரியாதா? நான் ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணணுமா? இல்லை, வர வழியில் ஒரு சின்ன வேலை. அப்படி என்னடா வேலை? அண்ணன் இவ்வளோ கோவமாக இருக்கான்னு தெரியுமா? வந்துடுறேன். இன்னொரு 5 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். அண்ணன் கால் பண்ணுற மாதிரி வச்சுக்காத. ஓகே? ஓகே. ஆக்க பொறுத்துட்டேன். ஆற பொறுக்காமையா இருக்க போறேன். வந்து கவனிச்சுக்கிறேன். யார் உன்னை கட்டி போட்டா? யார் இப்படி கட்டி போட்டா? ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி கட்டி போடலாமா? சரி சரி வா வா, நான் காப்பாத்துறேன். நான் காப்பாத்துறேன் காப்பாத்துறேன். வாயை கட்டி போட்டு உன்னை காப்பாத்துறேன். இல்லைனா ரொம்ப சத்தம் போடுவேன். என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன். மூச்சு. அமைதியா அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். மாத்திராத. வந்து கவனிச்சுக்கிறேன்.
வர வழியில் காடி கொஞ்சம் ரிப்பேர், அதான். ஓகே, டீல். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க முருகன் இருக்காரா? நீங்க யாரு? சாரா, இன்ஸ்பெக்டர் சாரா. ஹோல்ட் ஆன். ஹலோண்ணா, இன்ஸ்பெக்டர் சாரான்னு யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஆமாண்ணா. சரிண்ணா. உங்களை உள்ளுக்கு வர சொன்னாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன இந்த பக்கம்? நம்மக்கிட்ட சார்க்கு ஏதாவது வேணுமா? எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. தூப்பாடுறா, போலீஸே நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு இருக்கு. பொண்ணு பேர் ரேகா.
3 ஹவருக்கு முன்னாடி பஹாவ் கிளம்பி போயிருக்காங்க. இப்போ காடி மட்டும் கோலப்பையில் போகிற வழியில் பார்க் பண்ணியிருக்கு. இப்போ ஆளை காணோம். அதான் உங்களில் யாராவது பார்த்துருப்பீங்களான்னு. இவ்வளோ சீக்கிரமாக போலீஸ் வேலை செஞ்சு நான் பார்த்தது இல்லையே. சும்மா சொல்லக்கூடாது, பொண்ணு அழகாத்தான் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோ? இல்லை, இது என் ஃப்ரெண்டோட மனைவி. இது உங்கள் ஏரியானே கேள்விப்பட்டேன். அதான் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்டு போட தான் வந்தேன். சாரி இன்ஸ்பெக்டர், பொண்ணுங்க விஷயத்தில் நான் தலையிடல. காண போய் 3 மணி நேரம் ஆச்சுன்றீங்க, அதுவும் இந்த ஏரியாவில். உங்கள் ஃப்ரெண்டை வேற பொண்ணு தேட சொல்லுங்க. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டுபிடிச்சி கொடுத்தா என்ன அவார்டை கொடுக்க போறீங்க? காணாமல் போகிறவங்களை கண்டுபிடிக்கிறது உங்கள் வேலை. சாருக்கு வேணுமா கேளுங்க, ஏற்பாடு பண்ணி தரோம். நீங்கள் பார்க்கலாம்ல, சரி. உங்கள் ஆளுங்க யாராவது பார்த்துருக்கலாம்ல. ஃபோட்டோ நல்லா பார்த்துக்கோ. சரக்கு பொண்ணு எங்கேயாவது ஏதோ நீ பார்த்துருக்க? இல்லைண்ணா. கேட்டிங்களா இன்ஸ்பெக்டர்? தெரியாதுன்னு சொல்கிறான். சரி, உங்களுக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சதுன்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள். ரொம்ப சூடாக இருக்கீங்க, தண்ணி சாப்பிட்டு போகிறீங்களா? ஃபாரின் சரக்கு. பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, பழகிக்குங்க. நான் வரேன். பார்த்து போங்க இன்ஸ்பெக்டர், தகவல் கிடைச்சா சொல்லி அனுப்புகிறோம். ஹலோ 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 யார்டா நீ? மோப்பம் பிடிச்சிட்டு வந்துடுறீங்க. நானே இன்னும் முடிக்கல. மேட்ரை முடிச்சிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். நீயே செத்து போயிரு. என்ன கொலைக்காரன் ஆக்காத.
ரேகா ரேகா செல்லம் லேட்டா வந்துட்டேன்னு கோவமா? ரேகா 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 என்னை நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு ரேகா. ஐம் சாரி. நான் ஏன் தான் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. ரேகா இங்கேருந்து போயிடலாம் ரேகா. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா காடியை நீயே ஓட்டு ரேகா, பிரச்சனை இல்லை. என்னை நம்பு ரேகா. வேணா என் கையை கூட கட்டி போடு ரேகா. வா ரேகா. ரேகா இந்த இடம் ஒரு மாதிரியான இடம் ரேகா. இங்கேருந்து போயிடலாம் ரேகா. வா ரேகா. ரேகா 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 ஓடி போயிட்டியா? உன்னை விட மாட்டேன்டி, விட மாட்டேன். மாட்டுன செத்தடி.
விஜய் விஜய் பேசுங்க விஜய் விஜய் ஐயோ விஜய் பேசுங்க விஜய் விஜய் எழுதுறீங்க விஜய் விஜய் ஐயோ ஓகே விஜய் 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 ஐயோ ஓகே விஜய் விஜய் ப்ளீஸ் விஜய் get up ப்ளீஸ் விஜய் get up ஐயோ மன்னிச்சிருங்க விஜய் மன்னிச்சு நான் நம்பி ஐயோ ப்ளீஸ் விஜய் get up இங்கிருந்து போயிடலாம் விஜய் ஐயோ ஓகே நீங்க எப்படி விஜய் முதல்ல இங்க கிளம்பு நான் அப்ப சொல்றேன் ரெண்டு பேரும் ஜோடி போட்டு எங்க கிளம்பிட்டீங்க திறக்க மாட்டீங்க நான் உள்ள வரேன் வரேன் டேய் கதவு திறடா நான் வந்து போலான்னு பாக்குறியா முதல்ல உன்னையும் முடிக்கிறேன் அப்புறம் அவனை முடிக்கிறேன் பொன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கு ஆசை வரும் டேய் நான் தான் தூக்கிட்டு வந்தேன் நான் தான் முதல்ல அனுபவிக்கணும் முதல்ல அனுபவிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நானே உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன்டா நீ கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் செஞ்சுக்க முதல்ல என்கிட்ட விட்டுரு ஏய் நீ என்கிட்ட கொடுக்காம அவளை கூட்டிட்டு போகணும்னு நினைச்ச என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்க இரு முகத்தை பாத்துறாத சரியா ரேகாச்சலம் வந்துருமா வந்துரு ஒரே தடவை அதுக்கப்புறம் அப்படியே போ எவன் போட வேணாலும் போ நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் சரியா ஒரு தடவை ஓகேவா வரேன் உள்ள வரேன் பயமா இருக்கு விஜய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஜய் தைரியமா இரு ஒன்னும் ஆகாது நான் இருக்கேன்ல இட்ஸ் ஓகே அவன் ஒரு ஆளு நம்ம ரெண்டு பேர் அவன் அடிக்க ஏதாச்சும் கிடைக்குமா பாரு ஓ பயப்படாத ரேகா ஏதாவது கிடைக்குதா பாரு கோ இது ஓகே ஆன் பாருங்க இந்த கோடாலியில அடிச்சீங்கன்னா நான் உடனே செத்து போயிடுவேன் வேலையை கட்டையா நீ வேலையா கட்டுறீங்க இப்ப போய் காப்பாத்து காப்பாத்த முடியுமா ஓடுறியா ஓடுறேக்கா காப்பாத்த வந்தானே இவன் உயிர் இதோட முடியுது ஓடுறேக்கா ஓடு இந்த கால் தானே காப்பாத்து அவளை காப்பாத்துற உனக்கு சம்பந்தமே இல்ல நீ ஏன்டா காப்பாத்துற காப்பாத்துச்சு ரேகா ஒழுங்கா வந்துரு ரேகா
ரேகா என்னாலே அவளை ஒன்றும் பண்ண முடியாது. நாளாச்சும் ஏதாச்சும் பண்ணிருப்பா, அது கட்டுட்டியடா. சாவுடா நீ. சாவுடா. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. உனக்காக அவ துடிக்கிறதும் அவளுக்காக நீ துடிக்கிறதும். பரவாயில்ல பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு நல்ல டேஸ்ட். ரேகா மேடம், நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு வந்துருங்க, இல்லைன்னா உங்க புருஷன்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு சொல்லுங்க, அதை மட்டும் வெட்டி உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேவா? பரவாயில்ல, மூச்சு கொஞ்சமா இருக்கு. ரேகா மேடம், ரேகா. அபி மூச்சு கொஞ்சமா விடுறாரு. முழுசா நிப்பாட்டிட்டா, நீ வரலன்னா இப்பயே நிறுத்துறேன். பாக்குறியா? ரேகா, 1 2 3. டேய், நானும் நல்லவனா தான்டா இருந்தேன். நல்லவனா உதவி செய்யலான்னு தான் பார்த்தேன். ஏன் தப்பு இல்லை, அந்த நிலாவோட தப்பு. என்ன ஃப்ளாஷ்பேக் சொல்ல போறேன் நினச்சியா? ஃப்ளாஷ்பேக் சொல்லலாம் எனக்கு டைம் இல்லை. உன் பொண்டாட்டியை ஒழுங்கா வந்துட சொல்லு. டேய், இது ஏன் தப்பு இல்லைடா. அந்த நிலா வெளிச்சத்தில் அவ சொல்ல வார்த்தை இல்லைடா, அவ்வளவு அழகு. தப்புன்னு நினைச்சதா ரேகா தப்பு. என் கூட வந்துரு, அதுக்கப்புறம் நானே உன் புருஷன் கூட அனுப்பி வச்சிடுறேன். ரேகா, நானே அனுப்பி வச்சிடுறேன். ரேகா, காய்கறி வெட்ட கத்தி எடுக்க வேண்டிய கையில கட்டையெல்லாம் எடுக்காத. தப்பு மேல தப்பு பண்ற நீ. உனக்கு இவன் உயிரோட இருக்கிறது பிடிக்கலையா? பார்க்க வச்சுட்டீங்களே. இது அப்பவே சொல்லியிருந்தா இவ்வளவு ரத்தம் வழியா இருக்குமா? அவளே ஓகேன்ட்டா, அப்புறம் நீ என்னடா போ. சரி, உனக்கு அந்த ஜேக்கெட் நல்லா இல்ல, அது கழட்டு, அது கழட்டு, அது கழட்டு, அது கழட்டு, கழட்டு, கழட்டிடுமா? கழட்டிடு. கழட்ட மாட்டேன், உன் புருஷன் உடம்புல ஏதாச்சும் கழட்டணுமா? வா, வலிக்கு கழட்டு சீக்கிரம். முதுவாவே கழட்டு, 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 கழட்டு. அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சரி, அதை கழட்டிட்ட. இதை யார் கழட்டுவா? அதே கழட்டு. கழட்ட மாட்டேன். சீக்கிரம் கழட்டு. கழட்டுடி. வேணாம் 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 வேணாம். பாடு பாடு பாடு. வேணாம் வேணாம் வேணாம், இங்க கழட்டாத. அத நான் மட்டும்தான் பார்க்கணும். இங்க உள்ள உள்ள போய் கழட்டு. போ, உள்ள போய் ரெடியாவு. எதை செஞ்சாலும் தனியா செய்யணும், அதுதான் என்னோட பாலிசி. கொஞ்ச நேரத்துக்கு அவ எனக்கு சொந்தம், மறந்துரு. போ, உள்ள போடி, கொலை பண்ணி போட்டுருவேன். போ, போன்றல. டேய் டேய், மூஞ்சி இதுக்கப்புறம் அங்க ஆரம்பிக்கிறேன்.
ஐயோ அழுதாலும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. விட்டுறேன், நிம்மதியா விட்டுறேன். ஒரு தடவை முடிச்சிடுறேன். உன்ன மாதிரி மாடர்ன் பிள்ளைங்களுக்கு இது சகஜம் தானே. நிதானமா செய்யணும்னு பார்த்தேன், ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்படி ஆயிடுச்சு. தண்ணி அடிக்காமையே உன்னை பார்த்தா போதை ஏறுது. நீ விட்டு கொடு, உடனே விட்டுறேன். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை சம்பவங்களுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நமக்கு ஏற்படுற அனுபவங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அது சந்தோஷமாகவோ இல்லை துன்பமாகவோ மாறுது. மனிதனுக்கு மிகவும் கடினமானது மனிதனாவது தான். எங்கோ படித்த ஞாபகம். என் பேர் ரேகா. இது கதையின் ஆரம்பமும் அல்ல, முடிவும் அல்ல.
மீறும் உன்னை